வாங்க நன்னிலம் தொகுதியோட அரசியல் களத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இது வெறும் தேர்தல் கணக்குகளை பத்தினது மட்டும் இல்ல. உண்மையான ஜனநாயகம் மக்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க போறோம். உள்ள போலாமா வாங்க. ஒவ்வொரு தேர்தலுமே வெறும் நம்பர்ஸ் கேம் கிடையாதுங்க. அது அந்த மண்ணோட யதார்த்தத்துக்கும் அங்க வாழ்ற மக்களோட தேவைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு ஆழமான உரையாடல். அந்த உரையாடலோட மொழிய நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அரசியலோட உண்மையான முகம் நமக்கு தெரிஞ்சிடும். நாம ஓட்டு கணக்குகளை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மக்களோட வாழ்க்கையே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட அன்றாட பிரச்சனைகள்ல இருந்துதான் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதம் உழைக்குது. வாங்க நன்னிலம் மக்களோட உண்மையான நிலைமை என்னன்னு பாப்போம். பாருங்க, நன்னிலம் கிட்டத்தட்ட முழுசாவே ஒரு கிராமப்புற தொகுதி. 86% மேல மக்கள் கிராமங்கள்ல தான் வாழறாங்க. இதுவே அவங்களோட அரசியல் முன்னுரிமைகளையும் அவங்க சந்திக்கிற சவால்களையும் தீர்மானிக்குது. இங்க சிட்டி தேவைகளை விட விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகம். தொகுதியோட சமூக அமைப்பு ரொம்பவே முக்கியமானது. சுமார் 35% பட்டியல் இன மக்கள் இங்க இருக்காங்க. அதனால அவங்களோட பாதுகாப்பு, கல்வி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவதைகள் தான் இந்த தொகுதியோட அரசியல் விவாதங்கள்ல மையப்புள்ளியா இருக்கு. இத கேளுங்க, இது ஏதோ ஒரு தனி நபரோட குரல் இல்ல. இது ஒரு சமுதாயத்தோட ஏக்கம். குடிதண்ணீர் மாதிரி ஒரு அடிப்படை தேவைக்காக மக்கள் எவ்வளவு காலமா காத்துட்டு இருக்காங்கன்னு இது காட்டுது. வாக்குறுதிகள் காத்துல பறக்கும்போது அது மக்கள் மனசுல ஆழமான ஒரு விரக்தியை விதைக்குது. இது இன்னொரு வலிமிகுந்த யதார்த்தம். வெறும் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மனித கதைகள் இதெல்லாம். படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை இல்லைங்கிறது ஒவ்வொரு குடும்பத்தோட எதிர்கால கனவையுமே கேள்விக்குறியாக்குது. இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல, ஒரு தலைமுறையோட நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. சோ மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு. தண்ணி, வேலை, ரோடு, ரேஷன், ஆஸ்பத்திரி, கரண்ட், படிப்பு எல்லாமே அடிப்படை தேவைகள். இதுல எது ஒன்னு சரியா கிடைக்கலனாலும் அது அவங்க வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சுவாபாவிகமாக ஆளுங்க கட்சி மேல அதிருப்தி உருவாகுது. சரி, இப்போ இந்த குறைகள் எல்லாம் தேர்தல் முடிவுகள்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு பாப்போமா? டேட்டா எப்பவுமே பொய் சொல்லாது. அது மக்களோட மனநிலைய அப்படியே காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. வெறும் 4400 வாக்குகள். இது ரொம்ப ரொம்ப மெல்லிய வெற்றி வித்தியாசம். இது ஆளுங்க கட்சிக்கு ஒரு பெரிய வார்னிங் பெல். வாக்காளர்கள் மத்தியில அதிருப்தி எவ்ளோ ஆழமா இருக்குன்னு இந்த ஒரே ஒரு நம்பர் நமக்கு அப்பட்டமா காட்டுது. இந்த கதை இன்னும் தெளிவா புரியும் நீங்க 2016ஐயும் 2021ஐயும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா. ஆளுங்கட்சியோட வாக்கு வங்கி இறங்கியிருக்கு. அதே நேரம் எதிர்க்கட்சியோட வாக்கு வங்கி நல்லா ஏறி இருக்கு. வெற்றி வித்தியாசம் ஏன் இவ்ளோ குறைஞ்சதுங்கிறதுக்கு இதுதான் தெளிவான பதில். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் தேர்தல் வரலாற்ற பார்த்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரிய வருது. சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக கஷ்டப்பட்டு ஜெயிச்சாலும் மக்களவை தேர்தல்கள்ல அவங்களுக்கு எதிரான மனநிலை தெளிவா தெரியுது. இது மக்கள் மாநில அரசியலையும் தேசிய அரசியலையும் வேற வேற கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு காட்டுது. சட்டமன்ற தேர்தல்கள்ல வாக்குப்பதிவு சதவிகிதம் தொடர்ந்து அதிகமாய்கிட்டே வர்றது கவனிக்க வேண்டிய விஷயம். மக்கள், குறிப்பா பெண்கள் மற்றும் பட்டியலின வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ரொம்ப ஆர்வமா வாக்களிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு அறிகுறியா இருக்கலாம். சரி, இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இனிமே ஏன் நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இது எந்த தனி நபரையும் பத்தின விமர்சனம் இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட செயல்பாடுகளையும் அது சந்திக்கிற சவால்களையும் பத்தின ஒரு ஆய்வுதான். பதவியில இருக்கிற ஒருத்தருக்கு அனுபவம், உள்ளூர்ல நல்ல நெட்வொர்க்னு தனிப்பட்ட பலங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா மாநில அளவுல கட்சிக்கு இருக்கிற எதிர்ப்பாலை, தீர்க்கப்படாத வளர்ச்சி பிரச்சனைகள், மக்கள் மத்தியில பெருகிற அதிருப்தின்னு பெரிய அமைப்பு ரீதியான சவால்கள் வரும்போது அந்த தனிப்பட்ட பலங்கள் கூட எடுபடாம போயிடும். அப்போ நம்பிக்கை ஏன் குறைஞ்சது? சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. வருமான வரி சோதனை மாதிரி சர்ச்சைகள் ஒரு தலைவரோட நம்பகத்தன்மைய கேள்விக்குள்ளாக்கும். அதோட ரேஷன் கடையில பொருள் சரியா கிடைக்காதது, ஆஸ்பத்திரியில வசதி இல்லாதது மாதிரியான விஷயங்கள் நேரடியா மக்களோட கோபத்தை தூண்டிவிடும். இப்போ நாம நலத்திட்ட சோர்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் நலத்திட்டங்களை வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த திட்டங்கள் அவங்களோட உண்மையான பிரச்சனையான வேலைவாய்ப்பையோ நிரந்தர வருமானத்தையோ தீர்க்காத போது, இல்லனா சரியா அவங்க கைக்கு வந்து சேராத போது அந்த திட்டங்கள் மேலேயே அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுது. இது நிர்வாகத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. நம்ம ஜனநாயகத்தோட ஆணி வேற என்ன தெரியுமா? அது ஒரு ஆரோக்கியமான பொது உரையாடல் தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னோட கருத்து சொல்ல முழு கண்ணியத்தோட உரிமை இருக்கு. அதே போல மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. எப்ப மக்களோட குரல் கேட்கப்படுதோ அப்போதான் ஜனநாயகம் உண்மையா வலுப்பெறும்.
இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இனி அதுக்கான தீர்வுகள் என்னவா இருக்க முடியும்னு பாப்போம். கடந்த காலத்தை ஆய்வு செய்யறதிலிருந்து எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான செயல் திட்டத்தை நோக்கி நகரலாம் வாங்க. ஒரு நல்லாட்சிக்கு ஒரு 4 முனை உத்தி தேவை. இத நாம சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். சிவனை போல மக்களோட உரிமைகளுக்காக அரசாங்கத்துக்கிட்ட வலுவா வாதாடணும். விஷ்ணுவ போல நல்ல திட்டங்கள் தடையில்லாம தொடர்றத உறுதி செய்யணும். பிரம்மாவ போல காலத்துக்கு ஏத்த மாதிரி புது புது தீர்வுகளை உருவாக்கணும். கடைசியா துர்கைய போல விளிம்புநிலை மக்களை எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்கணும். இதுதான் ஒரு முழுமையான தலைமைத்துவத்துக்கான வழி. ஒரு தொகுதியோட வளர்ச்சிங்கிறது இந்த சமூகங்களோட தேவைகளை நேரடியா பூர்த்தி செய்யறதுல தான் இருக்கு. பட்டியலின மக்களோட மேம்பாடு, பெண்களோட பாதுகாப்பு, இளைஞர்களோட எதிர்காலம், விவசாயிகளோட வாழ்வாதாரம், சிறுபான்மையினரோட நம்பிக்கை, இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த நம்பரை பாருங்க, 1127 கோடி ரூபா. இது வெறும் நிதி ஒதுக்கீடு இல்ல, நன்னிலம் மற்றும் சுத்துப்பக்கல ஊர்களோட பல வருஷ கால குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரப்போற ஒரு மிகப்பெரிய முயற்சி இது. ஆனா அந்த முதலீடோட உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா? சுமார் 5 லட்சம் மக்கள். ஆமா, 1/2 மில்லியன் மக்களோட வாழ்க்கையில இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இதுதான் முதலீட்டின் மீதான உண்மையான சமூக வருவாய். இங்க பாருங்க, இது ஒரு தெளிவான செயல் திட்டம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு முதலீடு, எவ்வளவு காலக்கெடு, அதனால மக்களுக்கு என்ன பலனு ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அளவிடக்கூடிய பொறுப்புள்ள திட்டங்கள் தான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வரோம். வரப்போற தேர்தலுங்கிறது வெறும் அரசியல் போட்டி கிடையாது. அது நன்னீலத்தோட எதிர்கால நிர்வாகம் எப்படி இருக்கணும்னு மக்கள் தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான தேர்வு. இத்தனை வருஷம் பதவியில இருந்தும் வெற்றி வித்தியாசம் குறைஞ்சிட்டே வருதுன்னா வாக்காளர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்க? இந்த கேள்வியை நாம ஆழமா யோசிக்கணும். தொடர்ச்சியான அதிருப்தியும் குறைந்து வரும் ஆதரவும் எதிர்கால தேர்தல்கள்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அரசியல் கட்சிகள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நம்ம கையில இருக்கிற டேட்டா ஒரு தெளிவான சவாலை முன்னோட்டு வைக்குது. வாக்காளர்களோட சோர்வையும் பல வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளணும்னா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க புது உத்திகளையும் நம்பகமான செயல் திட்டங்களையும் முன்வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஒரு நல்ல தலைமைக்கு ஓட்டு வாங்குறது மட்டும் பத்தாது, மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு வாக்காளரோட தனிப்பட்ட தகவல்களையும் அவங்க சம்மதத்தோட மரியாதையோட கையாளுறதுல இருந்து தான் தொடங்குது. இது நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு அடிப்படை தேவை மட்டும் இல்ல, ஒரு தார்மீக பொறுப்பும் கூட. இறுதியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நன்னிலத்தோட எதிர்காலம் பெரிய பெரிய வாக்குறுதிகள் அல்ல, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையில கண்ணியத்தை உறுதி செய்யறதுல தான் இருக்கு. வேலை செய்யற ஒரு தண்ணி குழாய், ஒரு நல்ல சம்பளம் வர்ற வேலை, நம்ம குரல் மதிக்கப்படுதுங்கிற உணர்வு, இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிற உண்மையான நல்லாட்சி. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai மின்னஞ்சல்லையோ இல்லன்னா 08042041602 எண்ணுக்கோ கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.